Hello students, welcome to Shiny Max 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.5ல செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக. இப்போ இத ரெண்டையும் சுருக்க போறோம். முதல் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் இத காரணிப்படுத்தணும். சரிங்களா? x கூட்டல் 4. இதுக்கு மேல இத காரணிப்படுத்த முடியாது. அப்ப அப்படியே இருக்கட்டு. கீழ உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3x கூட்டல் 4 into y. இடையில பெருக்கல் இருக்கு. இனி 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 தான். அடுத்து இந்த x ஸ்கொயரை எடுத்து எழுதிருங்க. இப்போ ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்குது, அதனால் 3x இதை சேர்த்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால பொதுவாக ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். புரியுதா? சென்டரில் மைனஸ் இருக்குது. 16 எப்படி எழுதலான்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்து ஒய் ஸ்கொயரை எடுத்து எழுதிருங்க. இங்கே அதே மாதிரி ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்குது, அப்போ 4 into ஒய் அதை முதல் சேர்த்து எடுத்து எழுதிருங்க. ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்குது, பொதுவாக ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து எக்ஸ் இருக்குது, லாஸ்ட்டு எக்ஸே இல்லை. அப்போ இதை காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா போன சம்மில் எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இருக்காது. அப்போ கடைசியில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் இருந்துன்னா அந்த நம்பரையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கி தான் எழுதணும். இரண்டையும் -20 பெருக்கலாமா? பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 2ஐயும் 20 பெருக்குனா 40. இனி கூட்டலாம். கூட்டும்போது என்ன கிடைக்கணும்னா சென்டரில் உள்ளது. சென்டரில் என்னது இருக்குது? +3 இருக்குது. ஓகே. பெருக்கும்போது எப்போ 40 கிடைக்கும்? 8 5 40. இங்கே மைனஸ் இருந்தாலே கழிப்போம். 8லேருந்து 5 கழிச்சா 3 கரெக்டாக வருது. இனி குறியீடை போட்டுக்கலாம். பெருக்கும்போது இங்கே மைனஸ் இருந்துன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும்போது இங்கே என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு போடணும். ப்ளஸ் இருக்கா? 8 தான் பெருசு, அப்போ ப்ளஸ்ஸை பெரிய எண்ணுக்கு போட்டுருங்க. சிறிய எண்ணுக்கு மைனஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு எண்ணுக்கு மைனஸ் போட்டுட்டோமா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்து இங்கே முதல் 2x ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? 2x இருக்கா? அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். 2 into x. இங்கே 2 into x. இப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 2 2 4 2 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ கீழே உள்ளதை முதல்ல எழுதிக்கணும். 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸா? 1னா எழுதாண்டா, அந்த எக்ஸை எழுதிக்கணும். மேலே என்னது இருக்குது? +4 இருக்குது. இன்டூ இனி இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? கீழே 2 into x இருக்குது, மேலே -5 இருக்குது. எழுதியாச்சு. இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கூட்டல் 4 டிவைடட் பை 3x கூட்டல் 4 into ஒய் இடையில பெருக்கல். இப்போ இது ஃபார்முலா. ரெண்டுலேயே ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ். அப்போ என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே ரெண்டுலேயே ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ். இதை எப்படி எழுதிக்கலாம்னா a கூட்டல் b into a மைனஸ் b இப்படி எழுதிக்கலாம். அதாவது முதல் இந்த ஸ்கொயரை விட்டுறணும். பாக்கி என்னது இருக்கு? a மைனஸ் b அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ப்ளஸ் வரும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? 3x மைனஸ் 4y இருக்குது. எழுதிக்கலாம். 3x மைனஸ் 4 into ஒய். இனி மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ப்ளஸ் வரும். 3x எழுதிருங்க. மைனஸ் இருக்குது, அதுக்கு பதில் ப்ளஸ்ஸு. அடுத்து 4 into ஒய் டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் கூட்டல் 4 இன்டூ 2x மைனஸ் 5. இப்போ கேன்சல் பண்ணலாம். மேலே எக்ஸ் கூட்டல் 4 இருக்குது, கீழே எக்ஸ் கூட்டல் 4. மேலே 3x கூட்டல் 4y இருக்குது, கீழே 3x கூட்டல் 4y. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 3x மைனஸ் 4 into ஒய் இருக்குது. டிவைடட் பை கீழே 2x மைனஸ் 5 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுலேயும் கியூப் இருக்குது, நடுவில் மைனஸ். அப்போ என்ன ஃபார்முலானா a கியூப் மைனஸ் b கியூப். இங்கே ரெண்டுலேயும் கியூப், நடுவில் மைனஸ். அதனால் இந்த ஃபார்முலா. இதை ஈஸியாக எழுதிக்கலாம். முதல் கியூபை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? a மைனஸ் b அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். இனி a எழுதிருங்க, அதுக்கு ஸ்கொயர் போடணும். ப்ளஸ் அடுத்து ab ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். ப்ளஸ் லாஸ்ட்டு b இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் போடணும். இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா சென்டரில் மைனஸ் வந்துன்னா இங்கே மைனஸ் வரும், உள்ளே எல்லாமே ப்ளஸ் வரும். இதை மறக்கக்கூடாது. இதே மாதிரி இதை எழுதிக்கலாமா? முதல் கியூபை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. இன்டூ இனி எக்ஸ் எழுதி அதுக்கு ஸ்கொயர் போடணும். ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் ரெண்டையும் சேர்த்து எடுத்து எழுதிக்கணும். ப்ளஸ் லாஸ்ட் என்னது இருக்குது? ஒய் இருக்கா? ஒய் எழுதி அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். டிவைடட் பை 3 9 6 மூணுமே 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த உடனே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். சென்டரில் ப்ளஸ்ஸா? இனி 9 எப்படி எழுதலான்னா 3 பெருக்கல் 3 பெருக்குனா 9 தான் கிடைக்கும். இனி 9 பார்க்காதுங்க, இதை மட்டும் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 3 வெளியே எடுத்தால் உள்ள ஒரு 3 இருக்கும். அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய் அதையும் மறக்காமல் எழுதிக்கணும். ப்ளஸ் 6 எப்படி எழுதலான்னா 3 6ன்னு எழுதிக்கலாம். இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் பாக்கி 2 இருக்கும்.
அடுத்து ஒய் ஸ்கொயரும் இருக்கும், இடையில பெருக்கல். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து எக்ஸ் இருக்குது, லாஸ்ட்டு எக்ஸே இல்லை. அப்போ அதை காரணிப்படுத்தலாம். பெருக்கும்போது என்ன கிடைக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ லாஸ்ட் என்னது இருக்குது, ஒய் ஸ்கொயர் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது +1. பெருக்கும்போது நமக்கு +1 கிடைக்கணும். கூட்டும்போது என்ன கிடைக்கணும்னா சென்டரில் உள்ளது, சென்டரில் என்னது இருக்குது, +2 இருக்குது, இது கூட்டும்போது கிடைக்கணும். ஓகே, பெருக்கும்போது எப்போ நமக்கு 1 வரும், 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா தான் 1 வரும். இனி இதை கூட்டுங்க, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, கரெக்டாக வருதா? ரெண்டுலேயுமே ப்ளஸ் குறியீடு இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் குறியீடு போட்டுடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரை விட்டுருங்க, பாக்கி என்னது இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் என்னது இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை விட்டுருங்க, ஒய்யை இப்போ மேலே எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளதை கீழே எழுதிக்கணும், லாஸ்ட் இருக்கக்கூடியதை மேலே எழுதிக்கணும். இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்போ கீழே இருந்து எழுதிக்கலாம். கீழே என்னது இருக்குது, எக்ஸ் இருக்கா, மேலே ப்ளஸ் இருக்குது, 1னே எழுதாண்டா, அந்த ஒய்யை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இன்டூ அதே மாதிரி கீழே எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் 1 எழுதாண்டா, ஒய்யை மட்டும் எழுதிருங்க, டிவைடட் பை, இதுவும் ஃபார்முலா தான், போன சம்மில் பார்த்தோம். ஸ்கொயரை விட்டுறணும், பாக்கி என்னது இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கும், இன்டூ இனி மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ப்ளஸ் வரும், எக்ஸ் எழுதிருங்க, மைனஸ் இருக்குது, அதுக்கு பதில் ப்ளஸ்ஸு, அடுத்து ஒய் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் மேலே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் இன்டூ ஒய் கூட்டல் ஒய் ஸ்கொயர். இதை நம்மளால் காரணிப்படுத்த முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, லாஸ்ட் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்படி இருக்கும்போது சென்டரில் 2 இருக்கணும், இங்கே இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ளதில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சென்டரில் +2 இப்படி இருந்தால் தான் அதை காரணிப்படுத்த முடியும். இங்கே இல்லை, அதனால் காரணிப்படுத்த முடியாது. இனி வெளியே 3 இருக்கா, இதை காரணிப்படுத்தலாம். ஓகே, பெருக்கும்போது என்ன கிடைக்கணும்னா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ லாஸ்ட் என்னது இருக்குது, +2 இருக்கா, அதுதான் பெருக்கும்போது கிடைக்கணும். கூட்டும்போது சென்டரில் உள்ளது, சென்டரில் என்னது இருக்குது, +3 இருக்குது, +3 எடுத்து எழுதிருங்க. இப்போ பெருக்கும்போது 2 எப்போ வரும், 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா தான் 2 வரும். இதை கூட்டுங்க, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, கரெக்டாக வருதா? ரெண்டுலேயுமே ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே ப்ளஸ் போட்டுருங்க. முதல் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை விட்டுடலாம், எக்ஸ் இருக்கா, அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும், இங்கேயும் பைக்கு கீழே எக்ஸு. லாஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை விட்டுருங்க, இப்போ இந்த ஒய்யை மேலே எடுத்து எழுதிக்கணும், இங்கே எடுத்து எழுதிருங்க. ஓகே, கீழே என்னது இருக்குது, எக்ஸ் இருக்குது, மேலே ப்ளஸ் 1ன்னு எழுதிக்காண்டா, அந்த ஒய்யை மட்டும் எடுத்து எழுதிக்கணும், இன்டூ கீழே எக்ஸ் இருக்குது, மேலே ப்ளஸ் 2 ஒய், 2 எழுதிக்கலாம், 1 இருந்தால் தான் எழுதக்கூடாது, சரிங்களா? பெருக்கல், இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, எக்ஸ் கூட்டல் ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய், பைக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய். இப்போ கேன்சல் பண்ணலாம், மேலே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, கீழே எக்ஸ் மைனஸ் ஒய். இனி மேலே எக்ஸ் கூட்டல் ஒய் இருக்குது, கீழே எக்ஸ் கூட்டல் ஒய், மேலே எக்ஸ் கூட்டல் ஒய், கீழே எக்ஸ் கூட்டல் ஒய். அப்போ கேன்சல் ஆகிடும், இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் இன்டூ ஒய் கூட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே 3 இன்டூ அடுத்து எக்ஸ் கூட்டல் 2 ஒய். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம்.